அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சர்பதநாதன் என்ன சொல்கிறான்னா, ஐயா மகாத்மா மார்ட்டின் அவர்களே, நன்கு யோசித்து பாருங்கள். நீங்கள் இப்பொழுது சொன்னது என்பது உங்கள் எஜமான் உங்களுக்கு தர இருப்பதை வேண்டாம் என்று சொல்லும் செயலாகும். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, நற்கருணை நம்பி வரலையா, அப்போ நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுறீங்க. அப்படி செயலை சொல்லிவிட்டால், இன்று வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாளை இந்த கூலியை போல் 100 மடங்காக இழந்து விட்டோமே என்று நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் என் பொருட்டு எதை இழந்தாலும் அதை நான் 100 மடங்காக திருப்பி தருவேன் என்று சொல்கிறார் அல்லவா, அதை இந்த இடத்துல சுட்டி காட்டுறோம். இங்கே நாம் சிலுவைகள் சுமக்கும் பொழுது பல இழப்புகள் நமக்கு வருகின்றது. இந்த இழப்புக்கெல்லாம் பல மடங்கு பல நூறு மடங்கு கூட தான் கடவுளுடைய உறவு என்பது. அதனால் அதை எண்ணி பார்த்து சிறிது நேரம் இங்கே கஷ்டப்படுறதுனால ஏதோ ஒன்று எதிர்பார்க்காது நடந்து விட்டது என்று வேப்படையாரீர்கள் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா, அது போல தான் இங்கே என்ன சொல்கிறாரு, ஐயா நீ கொஞ்சோண்டு இழக்கிறதா, ஆனால் 100 மடங்கு நாளைக்கு கொடுக்கல நீ வயிற்றில் அடிச்சக்கூடாது அப்படின்னு கேட்குறார். அதான் நாளை இந்த கூலியை போல் 100 மடங்காக இழந்து விட்டோமே என்று நீங்கள் கவலைப்படக்கூடும். அதனால் நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், என் தந்தையின் பொருட்டு நீங்கள் எதை இழக்கிறீர்களோ அது உங்களுக்கு 100 மடங்காக திருப்பி கொடுக்கப்படும். மத்தேயு 19:29, மார்க் 10:29-30, லூக்கா 18:29-30. எனவே யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மகாத்மா மார்ட்டின் இவங்க உலகத்தார் சொல்வது, இல்லை எனக்கு என்னுடைய செல்வம் சம்பாதிக்கும் ஆசை, அதாவது பாவமில்லா நிலை நிறைவேறுவது தான் பிரதான முக்கியத்துவம். உங்கள் திட்டம், நற்கருணை மூலம் மீட்பு என்ற திட்டம் எனக்கு அதை நிறைவேற்றி தராது. எனவே என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். நான் எஜமானனிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன். பாருங்க, குரூப் ரெண்டு தான் இருக்குது நம்ம உலகத்தில். ஒன்று கடவுள் இடத்துல நல்ல பேர், இன்னொன்று கடவுளுடைய உறவு தேடுபவர். அவர்கள் நல்ல பேர் எடுக்கிறவர்கள் நல்ல ஆசையை தேடுகிறார்கள். அதனால் அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதாங்க நீதி புரிஞ்சுக்க இந்த இடம் உங்களுக்கு வேணும், அதுக்கு தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வந்தேன். நீதி அது நல்ல பேர் எடுக்கணும்னு நினைப்பது அங்கே கேட்கும் செயலா, அல்லது நற்கருணை ஆண்டவரின் நம்பிக்கைக்காக நாம் சிலுவையை சுமக்கிறோம், அவருடைய சிலுவையை ஏற்றுக்கொண்டு கஷ்டப்படுகிறோம் அல்லவா, அது கேட்கும் செயலா? ஆண்டவரே உங்களுக்காக நான் சிலுவையை தூக்குகிறேன், எனக்கு இந்த உறவை கொடுங்கள் என்று நாம் கேட்கிறோம் அல்லவா, அதான் கேட்டு பெரும் செயல். அன்னைக்கு கூட சொல்ல வரும்போது முடிஞ்சு போச்சு. அந்த ரோமையர் 10:8 பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஊனியல்பு நாட்டம், ஆவிக்குரிய இயல்பின் மீது நாட்டம் பார்க்கும்போது, அந்த ஆவிக்குரிய இயல்பின் மீது நாட்டம் கொள்வது தான் இந்த சிலுவையை சுமக்கும் செயல் என்று அன்று சொல்ல வரும்பொழுது நேரமாகிவிட்டது. அதுதான் இங்கேயும் சொல்கிறேன். நாம் சிலுவையை சுமக்க வேண்டும். அது இந்த லாசர் இந்த இதில் ஆபிரகாம் மடியில் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நீதி கேட்பார் அல்லவா அந்த செல்வந்தர், அப்பொழுது அவர் சொல்வார், நீ உலகத்தில் இருக்கும்போது சுகபோகமாக வாழ்ந்து விட்டாய், இப்போ நீ கஷ்டப்படுற. இவர் உலகத்தில் இருந்தப்போ கஷ்டப்பட்டார், இப்போ சுகபோகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்று வாசகம் கூட சொல்கிறது. அதனால் என்னன்னா, இந்த சிலுவையை நாம் இங்கே சுமந்து விட்டால் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே சுமக்க மறுக்கும் இந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் அங்கே போய் சிலுவையை சுமக்கணும்னா அந்த உத்திரிய ஸ்தலமோ நரகமோ ஏதோ ஒன்றுத்துக்கு போய் கஷ்டப்படணும் அப்படிங்கிறத அதோட இதில் புரிஞ்சுக்கிறோம். அதை வாசித்து முடிச்சிடுறேன். நான் எஜமானிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன். அதனால் சரியான நேரத்தில் வேலைக்கு சென்றால்தான் அவருடைய நன்மதிப்பை நான் சம்பாதிக்க இயலும். அது மட்டும் இல்லாமல் நீ சொல்வதையெல்லாம் நம்புவது போல் இல்லை. அதான் அவன் சொல்வது. நம்ம சொல்கிறோம் உலகத்தாட்ட என்ன சொல்கிறோம்னா, இந்த கடவுள் உனக்கு உறவு கொடுத்து உன்னை கடவுளாக்குவார்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்க, கடவுள் நமக்கு உறவு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு வேலைக்காரன் போல் இருக்கும் நீ எப்படி எஜமானனுடைய மகனாக இருக்க முடியும்? அதான் அந்த சிறிய அப்பத்தில் எப்படி இந்த கடவுள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களை போன்ற ஏழைகளை எப்படி ஒரு எஜமான் தத்தெடுப்பார்? எனவே தான் உன் பேச்சை கேட்க முடியாது,
நான் சரியான நேரத்தில் வேலைக்கு போக வேண்டும், என்னை விட்டு விடு என்று சொல்கிறார்கள். அது இந்த உலகத்தில் உள்ளவங்க சொல்கிறதுக்கான உருவகம். இப்போ நீதி என்ன, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தார் ஒரு நீதி வைத்திருக்கிறார்கள். என்ன, ஒரு தப்பு செஞ்சால் கெட்ட பேர் எடுத்தால் எஜமான் தண்டிப்பார், அதான் நீதி. அதுபோல் கடவுள் பாவம் செஞ்சால் தண்டிப்பார் அப்படிங்கிறது உலகத்தார் கொண்டுள்ள நீதி. ஆனால் நமக்கு என்னன்னா, இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து கேட்டோம்னா அப்போ தான் அவர் உறவு கொடுக்கணும். கஷ்டமே அனுமதிக்காதவன் அங்கே கேட்குறான், சிலுவையை சுத்தமாக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன், இந்த நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கல, அவனுக்கு கொடுக்க முடியாது. அதான் நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான். எந்த நம்பிக்கை? கடவுள் குடும்பம் இருக்கிறது என்ற நம்பிக்கை. நீதிமான் யாரு? கேட்டு பெறுபவன். நீதியற்றவன் கேட்காமல் பெற பார்ப்பவன். அவர் தான் மார்ட்டின் லூத்தர். அவருக்கு எதிராக வாசனத்தை காட்டி விட்டு போயிட்டார். ஆனால் நீதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.